உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து, பணம், செல்வம், செழிப்பு இதெல்லாம் தேடி வரணும், இதெல்லாம் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பொருள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரகசிய உண்மை சேனல் பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பூஜை அறையில பூஜைக்காக பயன்படுத்துற எல்லா பொருட்கள்லையுமே தெய்வ அம்சம் நிறைஞ்சு இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனி தெய்வத்தோடைய அம்சம் இருக்கு, அதுக்கான தனித்தனி பலனும் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு பொருள், அந்த ஒரு பொருளை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், பணம், செல்வம், செழிப்புன்னு சொல்லி எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த ஆன்மீகம் ஆணித்தரமா நம்புது. அது என்ன பொருள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை காலங்காலமா பூஜைக்காக நம்ம எல்லா வீடுகள்லையும் பயன்படுத்திட்டு வராங்க. இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த பச்சை கற்பூரத்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஆசிர்வாதத்தை முழுமையா பெற்று இருக்கிற ஒரு பொருள்னு சொல்றாங்க. மேலும் பெருமாளுடைய அனுகிரகமும் பெற்று இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது எல்லா தேவர்களுடைய ஆசிர்வாதம் நிறைஞ்ச ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இது பூஜைகள்லயும் சரி, மாந்திரிகத்திலையும் சரி, தாந்திரிகத்திலையும் சரி, அது மட்டும் இல்ல பரிகாரங்கள்லையும் இந்த பச்சை கற்பூரம் கண்டிப்பா பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பச்சை கற்பூரத்தை எளிமையா உங்க வீட்டுல நீங்க எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி இதனுடைய நற்பலன்களை நீங்க பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சை கற்பூரத்தை உங்க வீட்டுல எங்கெங்கெல்லாம் கைப்படாம இருக்கிற இடங்கள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நிரப்பி வைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பணம், புகழ், பெயர், அந்தஸ்து இதெல்லாம் உங்களை தேடி உங்க வீட்டை தேடி வந்துரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி கண்டிப்பா பச்சை கற்பூரம் உங்க பூஜை அறையில எனி டைம் இருக்கணும்னு சொல்றாங்க. மேலும் இது கொஞ்சம் உங்க குளியல் அறையிலையும் இருக்கலாம். வை நாட், நீங்க குளிக்கும் போது தண்ணியில கொஞ்சம் கலந்துக்கிட்டு கூட குளிக்கலாம். இப்போ நிறைய பாசிட்டிவிட்டி உங்களை சேரும்னு சொல்றாங்க. மேலும் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க எங்கெங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்க, பணம் எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிரப்பி வைங்க. குறிப்பா சொல்லணும்னா பீரோல பச்சை கற்பூரம் வச்சிங்க அப்படின்னா பணம், நகை, பொருள் எல்லாம் சேரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களோட மணி பர்ஸ்ல கொஞ்சமா இடிச்சு தூளாக்கி நீங்க உங்க மணி பர்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. அப்போ பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நீங்க நெத்தியில விபூதி, குங்குமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெய்லி வச்சுட்டு வெளில போறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சமா பச்சை கற்பூரத்தையும் இடிச்சு கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்க உடம்புல இருக்கிற ஆராக்களை தூண்டி உங்களுக்கு நிறைய நேர்மறை சிந்தனைகளை வர வச்சு, பாசிட்டிவ் திங்கிங் வர வச்சு உங்க வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்மீகம் ஆணித்தரமா நம்புற இந்த மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி நீங்களும் நிறைய பெயர், புகழ், பணம், செல்வம் இதெல்லாம் சம்பாதிச்சு சந்தோஷமா இருங்க. நீங்க செய்யற சொந்த தொழில் தொடர் நஷ்டத்தை சந்திக்குதா? கவலையை விடுங்க. இந்த ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், நீங்க சந்திக்கிற நஷ்டத்துக்கு 2 மடங்கா லாபத்தை பார்ப்பீங்கன்னு சொல்றாங்க. ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க முழு நம்பிக்கையோட இதை முயற்சி செஞ்சு பாருங்க. அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மள எல்லாருக்குமே சொந்தமா ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கணும், ஒரு ஓன் பிஸ்னஸ் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். உங்கள நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா அதுல ஒரு சின்ன வருத்தமான விஷயம் என்னன்னா, பாதி பேருக்கு அது சக்சஸ்ஃபுல் ஆயிடும், மீதி பேருக்கு பிஸ்னஸ் அப்படின்னாவே ஒரு ஹெவி லாஸ்ல கொண்டு போய் விட்டுரும். அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாம பண இழப்பு, பண நஷ்டம் நடந்துரும். இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே உங்க தொழில் ஓஹோன்னு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறத நம்மளாம் எப்படி வைப்போம்? மோஸ்ட்லி எல்லாருமே அந்த பிறந்த குழந்தையோட பிறந்த நேரத்தை பார்த்து அதோட ராசி நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு நியூமராலஜி படி தான் அந்த குழந்தைக்கு நம்ம பேர் வைப்போம். அதே மாதிரி தான் உங்க தொழிலும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொழில் எந்த நவகிரகத்துல ஒரு கிரகத்துடைய ஆதிக்கத்துல இருக்கு, எந்த கிரகத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கோ அந்த கிரகத்தோட கூட்டு எண் வரா மாதிரி நீங்க உங்க தொழிலுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்ன ஹேக் தான் இனிமே நீங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிசினஸ்
எந்த நவகிரகத்துடைய ஆதிக்கத்துல இருக்கோ அதோடைய கூட்டு எண்ல பேர் வரா மாதிரி நீங்க பார்த்து பேர் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும் அப்படின்னு ஆன்மீகத்துல நம்பப்படுது. சோ இப்போ எந்தெந்த மாதிரி பிசினஸ்க்கு நீங்க எந்தெந்த கிரகங்களுடைய கூட்டு எண்ல பெயர் வைக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறவங்க சூரியனோட ஆதிக்கத்துக்குரிய கூட்டு எண்ணான 1ல தொழிலுக்கு பெயர் வைக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது இப்போ நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து, ஏற்றுமதி, இறக்குமதி, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இந்த தொழிலெல்லாம் செய்றீங்க அப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்க எண்ணான கூட்டு எண்ணான 2ல நீங்க பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நீங்க பூஜை பொருட்கள் விற்பனை செய்றீங்க, ட்ரேடிங்ல இருக்கீங்க, மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதிக்க பகவான் குருன்னு சொல்றாங்க. ஸோ குருவுடைய ஆதிக்கத்திற்குரிய கூட்டு எண்ணான 3ல நீங்க பெயர் வைக்கணுமா. அடுத்தது இப்போ நீங்க பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்க, இல்ல வாசனை திரவியங்கள் விற்கிறீங்க, எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல்ஸ் இது சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்றீங்க அப்படின்னா ராகுவுடைய ஆதிக்கத்திற்குரிய கூட்டு எண்ணான 4ல நீங்க பெயர் வைக்கலாம். அதே மாதிரி நீங்க படிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு வரீங்க, அதே மாதிரி நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, படிப்பு ஐடி இந்த மாதிரி ஃபீல்ட்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா புதனுடைய ஆதிக்கத்திற்குரிய 5ல நீங்க பெயர் வைக்கணும். அடுத்தது நீங்க திரையரங்கம், மீடியா அண்ட் அதே மாதிரி காஸ்மெட்டிக் அழகு சாதன பொருட்கள், பாத்திரக்கடை இந்த மாதிரி ஃபீல்ட்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்திற்குரிய எண்ணான 6ல நீங்க பெயர் வைக்கணும்னு சொல்றாங்க. நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கீங்க, பஜார் வச்சிருக்கீங்க அப்படின்னா கேதுவுடைய ஆதிக்கத்திற்குரிய கூட்டு எண்ணான 7ல பெயர் வைக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இரும்பு கடை வச்சிருக்கீங்க, பழைய பொருட்கள்லாம் விற்கிற ஒரு கடை வச்சிருக்கீங்க, இல்ல புத்தக விற்பனை செய்றீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்திற்குரிய கூட்டு எண்ணான 8ல நீங்க உங்க தொழிலுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சமையல் துறை, அதே மாதிரி சேஃப்டி ரிலேட்டட் பாதுகாப்பு துறை இதுல எல்லாம் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கத்திற்குரிய கூட்டு எண்ணான 9ல நீங்க உங்க தொழிலுக்கு பெயர் வைக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம 9 நவகிரகங்கள் ஆதிக்கத்துல நீங்க எந்த தொழில் தொடங்கினாலும் உங்க தொழில எந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கோ அதனுடைய கூட்டு எண்ல நீங்க உங்க தொழிலுக்கு பெயர் வைக்கணும். அது எந்தெந்த நவகிரகத்துக்கு எந்தெந்த எண், எந்தெந்த தொழில் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.